நாளைக்கு அழகரை பார்க்க மதுரைக்கு போகலாமா? ஸோ இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக போயிட்டோம் நாங்கள். அது வந்துட்டு பஸ் சீக்கிரம் போயிடுச்சு, பஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நேராக வந்துட்டு மதுரைக்கு நாங்கள் திருச்சி பஸ் ஏறி அங்கேருந்து தான் நாங்கள் மதுரைக்கு போனோம். அதுக்கப்புறம் இன்னொரு பஸ் ஏறி அங்கே சித்திரை திருவிழா நடக்கிற இடத்துக்கிட்ட விட்டுட்டாங்க. நாங்களும் நடந்து போகிறப்ப அவ்வளோ கூட்டமாக இல்லை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா ரொம்ப கூட்டம், எங்களால் நடக்கக்கூட முடியல, அவ்வளோ இது. சரி இனிமேட்டு இங்கேருந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் ரோடுக்கு போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே தான் சாமி வருமே, அந்த கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாங்களும் 2.5 ஹவர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், சாமி வரவே இல்லைங்க. எல்லோரும் கத்த நாங்கள் கூட சாமி வந்துருச்சோன்னு தான் நினச்சோம். கடைசியில் பார்த்தா இந்த கொடி வந்ததுக்கெல்லாம் எல்லோரும் அப்படி கற்றுனாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களால் சுத்தமாக முடியலங்க, நிற்கவே முடியல, செம்ம இடுப்பு வலி. ஏன்னா நாங்கள் நைட்டு ட்ராவல் பண்ணி காலையில் தான் இங்கே வந்தோம். அதுவே பஸ்ஸில் வந்து ரொம்ப வந்துட்டு கால் வலிலாம் இருந்துச்சு. இங்கே வந்து சாமியை பார்க்குறதுக்கு ஒரு 2.5 ஹவர்ஸ் வெயிட் பண்ணோம். நிறைய பேர் தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக பார்த்தோங்க, ஃபுல்லாக கொடி தான் வந்துச்சு. நாங்களும் சாமி வருதுன்னு சொல்லிட்டு வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். கடைசியில் சாமி வரல, கொடி வந்ததுக்கு தான் எல்லோரும் கத்துறாங்க. இந்த வீடியோலேயே பார்க்கலாம், தண்ணிலாம் தெளிக்கிறாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கடைசியாக சாமி வந்துடுச்சு, நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி எல்லோரும் கையை தூக்கி வீடியோ எடுக்கிறதுனால என்னால் ஒழுங்காக எடுக்க முடியல. ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த